சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/2/2025 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 25ஆம் நாள், தசமி திதி. இன்று இரவு 9:26 வரை. ரோகிணி நட்சத்திரம் இன்று மாலை 6:40 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாக அமையும். அதை போலவே சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது திருமணமாகாத இளைய பருவத்தினருக்கு அந்த திருமணம் நிச்சயார்த்தம், திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, யார் மணமகன் யார் மணமகள் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதே போலவே தனலாபங்கள் வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இது வரைக்குமே எந்த இடத்துல காசு சம்பாதிக்க முடியல, அல்லது வேலை சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, கொஞ்சம் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பணத்தை கண்ணால் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையில் தடைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல அந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சின்னவர்களை பார்த்து நல்ல சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. பேரன் பேத்திகள் நல்லா இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு, நமக்கு கொஞ்சம் வயசாகிக்கிட்டே போனாலும் பிள்ளைங்க நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கும் என்கின்ற மாதிரி மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சம் என்கின்ற ஒரு பரிபூர்ண நிலைமையை வளர்பிறை அமைப்பாக அடைஞ்சு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சுப நாள் இன்னைக்கு. 8 குடையவரும் 3 குடையவரும் இன்றைக்கு இணைந்து ராசியில் இருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், தனலாபங்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, ஒரு இடத்துல ஒரு வாக்கு தவறி போச்சுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நல்லா உபயோகப்படுத்தியிருக்கலாம், நான் தெரியாதனமாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை விட்டுட்டேங்க என்கின்ற மாதிரி முன்பு தவற விட்ட, நழுவ விட்ட ஒரு அமைப்பை, ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மீண்டும் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. ராசியிலேயே இன்றைக்கு சந்திரன் நல்ல யோக அமைப்பில் இருக்கிறனால அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயர்வான நாளாக இந்த நாள் இருக்கும். மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவை இன்றைக்கி அப்படியே அருமையாக எடுக்க முடியும். இது வேணுமா, இது வேணாமா, இவர் தேவையா, இவர் தேவையில்லையா, இந்த பழக்க வழக்கங்கள் சரியாக வருமா, இந்த தொழில் நல்லா இருக்குமா என்பது போன்ற தெளிவான விஷயங்கள் இன்றைக்கி மனசில் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இந்த நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் என்கின்ற நிலைமையில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பதைப் போலவே 6ஆம் இடத்தோடும் இன்றைக்கு குருவும் சந்திரனும் தொடர்பு கொண்டிருக்காங்க. எதிர்பாராத தனலாபங்கள், அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஏன்னா வளர்பிறை சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் இல்லையா. குரு உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமாக வருவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி கணவன் மூலமாக வருமானங்கள், சந்தோஷங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதை போலவே தூர இடத்துல கணவனோ மனைவியோ இருக்கக்கூடியவங்க மீண்டும் இணையக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வெளிநாட்டில் கணவர் இருக்கிறாருங்க, வெளிநாட்டில் மனைவி இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டா பரவாயில்ல, அல்லது சம்பாரிச்சது போரும், மறுபடியும் கொஞ்சம் குடும்பத்தோடு இருக்கட்டுமே, கொஞ்சம் வயசு பருவத்தில் போனாங்க, இப்போ திரும்பி வர வேண்டியது தானே என்கின்ற மாதிரி தூர இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை திரும்ப அழைக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரம் முழுவதுமே அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற ஒரு அமைப்புகள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் உச்சம் என்கின்ற நிலையில் நல்ல யோகமான குருச்சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு.
அடுத்த மாதத்தோடு உங்களை பிடிச்சிருக்கிற அஷ்டம சனி விலக போதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். இப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை கடந்த காலங்களில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலையோ, யார்னால தொந்தரவுகள் இருந்ததோ அந்த தொந்தரவுகள்லாம் விலகி வெற்றியை மட்டுமே கடகராசிக்காரர்கள் நோக்கி நடைபோடக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. 11ஆம் இடம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணமாவது நல்லா அமையுங்களா? ஏதோ வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இனிமேலாவது கடவுள் கண்ணை திறப்பாரா என்கின்ற மாதிரியான ஒரு சோக நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுக நிலைமையாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் லாபங்கள் கண்டிப்பாக வரும். வியாபாரம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். மிஷினரி தொழில் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கால்நடை, ஆட்டு மாடு பண்ணை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், எல்லாவற்றையும் விட நீர் சார்ந்த துறைகளில் விவசாயம் போன்ற காய்கறி பழம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விரையாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால தொழிலில் இன்றைக்கி விரயங்கள்லாம் இருக்காது. அதே நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள், நெல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அரிசி ஆலை வச்சுருக்கிறவங்க, ஒரு அரிசி அரைக்கிற சம்பந்தமாக நவதானியம் விற்கக்கூடிய கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் மளிகை கடை போன்றவைகளை நடத்தக்கூடிய எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல வரவுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு 2 சுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? படிப்பு நல்லா வரும். வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் செழிப்பாக வரக்கூடிய தன்மை. வீட்டில் இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு பிரச்சனை அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கிறதுல இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு கேந்திர அமைப்புகள் வலுப்பெறுகின்ற காரணத்தினால் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். பிஹெச்டி, எம்ஃபில், எம்எஸ்சி இந்த மாதிரியான பெரிய படிப்புகள்லாம் படிக்கிறேங்க, இன்னும் அதை ஃபுல் பண்ண முடியலைங்கன்னு இருக்கிறவங்களுக்கு அதை அப்படியே முழுமை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு 2 சுபர்கள் வலிமையாக இருக்கிறாங்க. குருவும் சந்திரனும் இணைஞ்சு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல் என்ன தேவையோ அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்றாற் போல் உங்களுக்கு என்ன அந்தரம் போன்றவைகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதில் நீங்கள் எது தேவை நினைக்கிறீங்களோ, ஒவ்வொருவருக்கு வயதிற்கேற்றாற் போல், நான் அடிக்கடி சொல்வதைப் போல 20 வயது வாலிபருக்கு ஒரு தேவை இருக்கும், 60 வயது வயதானவருக்கு இன்னொரு தேவை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான தேவைகள் நிறைவேறக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆக உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடிய நாளாகவும் இது இருக்கும். அதாவது இது வேணுமா, அது வேணுமா, அல்லது ரெண்டுமே வேணுமா, ரெண்டையும் வேண்டாம் என்று விலக்கி விடுவதா என்பது மாதிரியான குழப்பங்களுக்கு தெளிவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையுது. லாபாதிபதி வேற இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா? அண்ணன் அக்காள் உறவுகள் போன்றவைகள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய, மற்றவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அதே நேரத்தில் நான் அடிக்கடி சந்திராஷ்டமத்தில் கூட நல்லது நடக்கும்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரியான நல்ல சுப சந்திராஷ்டமமாக இந்த அமைப்பு அமையும். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார் என்கின்ற தன்மை மனசை மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு தன்மையாக, இப்படியா அப்படியான்ற மாதிரி எதுவும் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருந்தாலும் பணவரவுகளுக்கு இன்றைக்கு எந்த விஷயத்துலேயும் தடை இருக்காதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும், எதிர்பாராத நண்பர் சந்திப்பு இருக்கும். ஒருவர் நமக்கு வேண்டப்பட்டவரை இன்றைக்கு சந்தித்து காரியத்தை சுலபமாக நல்ல விதமாக ஆக்கி கொள்ள முடியும். எதிலும் ஒரு மாதிரியான பண விஷயங்களில் ஒரு லிபரலான தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, வேறு ஏதாவது சாதகத்தன்மைகள் சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். அதனால் முக்கியமான முடிவுகளை சந்திராஷ்டமத்தன்னைக்கு எடுக்கக்கூடாது. ஒரு வேலையை விட்டுறலாம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், அல்லது குடும்பத்தில் இதை செய்யலாம். எந்த மாதிரியான முடிவுகளை மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், ராசியை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் என்று. 7ஆம் பாவகத்திற்கும் 1ஆம் பாவகத்திற்கும் இன்றைக்கு சுபத்தன்மைகள் இருக்கின்றதுனால மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். புருஷம் பொண்டாட்டி பிரச்சனைகள் இன்றைக்கு தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒருவருக்கொருவர் கொஞ்சம் இணக்கம் வரும், நல்ல விதமாக புரிஞ்சிக்க முடியும். என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனைவி மாதிரி யாருமே வரமாட்டாங்க, குடும்பத்தை நான் நடத்த முடியலனா கூட அந்த அம்மா தான் அருமையாக நடத்துகிறது என்பதை வெளியே சொல்லலைனா கூட மனசுக்குள்ள ஒரு விருச்சிக ராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு ஒரு யார் வாழ்க்கை துணைவராக வரப்போகிறார்கள் என்கின்ற அமைப்பு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வருஷத்திற்குள்ளேயே, குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்குள்ளேயே கல்யாணம் நடந்துறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாங்க. சிலருக்கு இது வரைக்கும் எதில் தோற்று போனதாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அது கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை அடுத்த வாரம் கிடைக்கிறதுக்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. 6ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறது. ஒரு வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்த மன அழுத்தங்களை விளக்கக்கூடிய தன்மை. ஒரே டார்ச்சராக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது, கொடுக்குற சம்பளத்துக்கு என்னை போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க, செக்கில் போட்டு ஆட்டுற ஒரு இது மாதிரி ஆயிட்டேன், அப்படியே என்னையா புளியலை என்ன அவ்வளோதான் மிச்சம் என்கின்ற மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான மன அழுத்தங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அப்படியே வேலையில் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அப்படிலாம் வேலை விட்டுட்டா கூட, வேலை போயிட்டா கூட கவலைப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. அதை விட நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தார்மீக தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்கள் ஒரு நடுத்தர வயது தாண்டினவங்க, 40-50 வயசுக்கு மேலே தாண்டினவங்க எல்லாருக்குமே ஆரோக்கிய குறைவுகள் நல்லபடியாக அமையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகி கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முக்கியமாக இன்றைக்கு வேலை மாற்றம் நடந்தாலும் கூட அது நல்லவையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி உச்சமாகி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கின்ற சுப நாள் இன்னைக்கு. கணவன் மனைவி குழந்தைகள் உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தையை பற்றி ஒரு தெளிவான அமைப்பில் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க முடியும். இந்த பிள்ளைக்கு இந்த படிப்பு படிக்க வைக்கலாம், இங்கே வேலைக்கு அனுப்பலாம், இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். கல்யாணம் பண்ணுறதுல கூட அப்பாவுக்கு ஒரு கருத்து, அம்மாவுக்கு ஒரு கருத்து என்கின்ற அமைப்புகள் இருந்ததெல்லாம் மாறி பிள்ளையை பற்றி ஒருமித்த கருத்தாக மகர ராசிக்கார ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நிச்சயமாக சொல்ல முடியுங்க. எல்லா நிலைமைகள்லையும் எல்லோருக்குமே இதுவரைக்கும் கையில் கிடைக்காத ஒரு பொருள் தானே தேடி வந்து கையில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையும். சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க, குழந்தைக்கு பேச்சு வரல, நட வரல, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குழந்தையின் பேரில் நல்ல மாற்றம் தெரியக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கடவுளாக பார்த்து இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், தங்க விக்கிரகம் போல ஒரு குழந்தை பிறப்பதற்கான புனிதமான கருவுறுதல் போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய, மருத்துவம் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. கும்பராசிக்காரர்களுக்கு 4வது கேந்திரத்தில் குருவும் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. 6ஆம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார். புதிய கடன்கள் வரப்போது, வளர்ச்சிக்கான கடன்கள் வரப்போது. 6ஆம் அதிபதி இன்றைக்கு சுபராக வளர்பிறை சந்திரனாக குருவோடு சேர்ந்திருக்கிறார் இல்லையா. கடன் வாங்கினா கூட கவலைப்பட வேண்டாம், அதை அடைச்சிட முடியும், அதில் வர லாபத்தை வச்சு மென்மேலும் பெருக முடியும், வளர முடியும் என்கின்ற எல்லா நிலைகள்லையும் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுதுங்க. உண்மையிலே அடுத்த மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி விலகப் போகிறது இல்லையா. ஜென்மச்சனி கொடுத்த அத்தனை அடிகளையும் தாங்கி நிமிர்ந்து நிற்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், குறிப்பாக சதயம், பூரட்டாதி, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினர் சிலருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வாகன அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் மாறப்போகுது. பழுதுபட்ட வாகனம், சும்மா ரிப்பேர் ஆகிக்கிட்டே கடந்த ஒரு வண்டியை தூக்கி போட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகளும் இனிமேல் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு நான் இனிமேல் நல்ல பலன்களை மட்டும்தான், கடந்த 2 வருஷமாக நான் ஒன்றும் பெரிய அளவில் நல்ல பலன்களை சொல்லலை. இனிமேல் பார்த்திங்கன்னா
அடுத்தடுத்து நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோகநாமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி உச்சனாக இருக்கக்கூடிய ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. இத்தனைக்கும் ராசிநாதன் பரிவர்த்தனையும் ஆயிருக்கிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை வலிமையாக இருக்கும். ஆடல், பாடல், கலை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். தம்பி தங்கைகளால் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்லவைகளை பெரியவர்கள் செய்யக்கூடிய நாளாக, தம்பி தங்கைகள்கிட்டருந்து உதவிகள் கூட வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி இருக்குது, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியல, தம்பிக்கு வேலை கிடைக்கல என்கின்ற ஒரு பொறுப்புள்ள அண்ணன் அக்காளாக யோசிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மனக்கஷ்டம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு மாதிரியாக புதிய அறிமுகமாக இருந்தாலும் கூட நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள், தூர இடங்களில், வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லதுகள் நடக்கக்கூடிய நிறைவான யோக நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே திருமண தடை ஏற்படுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த பகுதியில் நான் ராகு கேது தோஷத்தை பற்றி நிறைய விளக்கியிருக்கிறேன். சாதாரணமாக எல்லாருமே ஜோதிடம் ஒரு அபாரமான ஒரு ஞான சாஸ்திரம். எல்லோருனாலையும் சுலபத்தில் விளங்கி கொள்ள முடியாத இந்த சாஸ்திரத்தில் இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7வது கட்டத்தில், 8வது கட்டத்தில், 1, 2வது கட்டத்தில் இப்படி ராகு இருந்தாலே அது ராகு கேது தோஷம்னு ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடிய அளவிற்கு மலிவான ஒரு விஷயமா அந்த ராகு கேது தோஷம் ஆயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோதிடர்களே தேவையில்லைங்க. திருமண தகவல் அமைப்பாளரே ஜாதகத்தை பார்த்த உடனே இது ராகு தோஷம், இது ராகு கேது இருக்குது, இந்த ராகு கேது இருக்கிறதுக்கு இதே மாதிரி ராகு கேது இருக்கிற பொண்ணைத்தான் சேர்க்கணும் என்கின்ற மாதிரி அந்தளவிற்கு இப்போது ஜோதிடம் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதாங்க உண்மை. ஜோதிடம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் உள்ள சாஸ்திரம். இந்த ராகுக்கேது இருக்கிறவங்களுக்கு திருமணம் இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு பார்த்தா எது உண்மையில் ராகுக்கேது தோஷம் என்பதை நான் அடிக்கடி சொல்கிறேன். சுக்கிரனுடைய வீட்டிலேயோ குருவோட வீட்டிலேயோ அல்லது சுக்கிர குருவின் பார்வைகளிலேயோ இருக்கக்கூடிய ராகுக்கேதுக்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் அவர்கள் 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 1ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலேயோ இருந்தாலும் கூட உண்மையாக நல்ல பலன்களை தருவாங்க. உதாரணமாக 7வது வீட்டில் சுக்கிரனுடைய பார்வை குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகுக்கேதுக்கள் தான் திருமணத்தையே கொடுப்பாங்க. ஆக ராகுக்கேது தோஷம் என்பது எது என்பதில் ஒரு தெளிவான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு தானே இந்த ஜாதகத்திற்கு ராகு இருக்குது கேது இருக்குன்னு சொல்லணும். இன்னும் ஒன்று சொல்லப்போனால் ராகுக்கேதுக்கள் அவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகளில் தான் பலன்களை கொடுப்பாங்க. குறிப்பாக ராகுவுடைய தசை, அதாவது கேதுவோட தசை, ராகுவோட தசை. ஏன்னா ராகு தான் அதிகமான தோஷத்தை கொடுக்கக்கூடிய இருள் கிரகம். ராகுவோட தசை 70 வயசுக்கு மேலே வருது, 60 வயதுக்கு மேலே வருது. ராகு கேது தோஷம் இல்லை என்பது தான் உண்மை. ஒரு 65 வயசுக்கு மேலே வந்தால் 25 வயசில் கல்யாணம் பண்ணி 40 வருஷம் வாழ்ந்துருவாங்க இல்லையா? சரி, ஒரு 25 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போகுது. பள்ளி பருவத்திலேயே ராகு தசை கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு ராகு எங்கே இருந்தால் என்ன, அவருடைய பலனைத்தான் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரே. ஒரு 100 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒவ்வொரு கிரகமும், எல்லா கிரகமும் தசை நடத்துறது இல்லைங்க. ஒரு 4 கிரகம் 5 கிரகம் தசைக்கு வரலாம். சிறிய தசைகளாக இருந்தால் 6 கிரகம் தசை நடத்தலாம். அவருடைய வாழ்நாளில் அந்த 6 கிரகம்தான் நடக்க போகின்ற அமைப்புகளுக்கு பொறுப்பேற்று செய்யுமே தவிர எல்லா கிரகங்களும் செய்கிறதில்லை. அப்போ சிறு வயதிலேயே ராகு தசை முடிந்து விட்டவர்களுக்கு அல்லது வரவே வராதவர்களுக்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா 100 வயசில் ராகுதசை வரும். அவங்களுக்கு உண்மையிலே ராகுதசை அமைப்புகளே இல்லை. விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவருக்கு ராகுதசை 100 வயசில் வரும். அதாவது அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தால், எல்லாருமே இருக்கிறது இல்லையே. அப்போ வரவே வராத ஒரு தசையை வச்சுக்கிட்டு அங்கே அவருக்கு 7ல் 2ல் 8ல் ராகு இருக்குது, இது ராகு கேது தோஷம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நல்லா இருக்காது இல்லையா? அது எந்த விதமான திருமண தடைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஆக ராகு கேது 7, 8, 2, 1 இருந்தாலும் கூட
அவர் திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறாரா என்பதை பார்த்து விட்டு தான் நீங்கள் ராகு கேது தோஷத்தை கணிக்க முடியுமே தவிர, அப்படியும் இருந்தாலும் குருச்சுக்கிர தொடர்புகள் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கா என்பதையும் பார்க்கணும். இதை வச்சு தான் ராகு கேது தோஷத்தை சொல்ல முடியும். சும்மா ராகு கேது தடையை ஏற்படுத்தும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.